இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த வீட்டுக்குள்ள வேற யாரெல்லாம் இருக்காங்க? அங்க பெரியமாவும் பெரியப்பாவும் மட்டும்தான் சார் இருக்காங்க. ஓனருக்கு எப்படி தெரியும்? அவங்க எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சவங்க தான் சார். நான் தான் அவங்க 2 பேருக்கும் வீட்டை வாடகைக்கு பிடிச்சி கொடுத்தேன் சார். ஆக நீ நல்லவன்னு நம்பி அவங்க வீட்டை கொடுத்துருக்காங்க. ஆனா நீ அவங்களுக்கே துரோகம் பண்ணிருக்க, அப்படித்தானே? ஏய், அந்த வீட்ல பெரியவங்களை தவிர வேற யாரும் இல்லையா? இல்ல மேடம், அவங்களுக்கு ஒரே ஒரு மகன் தான். அவரும் இப்ப அமெரிக்காவில் இருக்காப்ல. இவங்க தனியா தான் இருக்காங்க மேடம். அப்ப வேலைக்காரங்க வீட்டு சுத்தம் பண்றவங்கன்னு வீட்டுக்கு யாரும் வரமாட்டாங்களா? ரொம்ப சிக்கனக்காரங்க மேடம். வேலைக்கெல்லாம் ஆள் வைக்க மாட்டாங்க. அவங்க வேலையை அவங்களே பார்த்துப்பாங்க. போச்சடா. அப்ப அவங்க 2 பேரும் தவிர இந்த வீட்டுக்கு வேற யாரும் வரமாட்டாங்களா? அந்த பொண்ணு மீரா வரும் மேடம். மீராவா? அது யாருல? அந்த அம்மாவோட தங்கச்சி மக சார். இங்கே தான் பக்கத்தில் இருக்காங்க. அப்பப்போ வந்து அவங்களுக்கு மாத்திரை வாங்கி கொடுக்கறது, ஏடிஎம்ல பணம் எடுத்து கொடுக்கறதுன்னு சின்ன சின்ன வேலையை செஞ்சு கொடுத்துட்டு போகும். சில நேரம் சமைச்சு கொடுத்துட்டு கூட போகும் சார். அந்த பொண்ணு நம்பர் உங்ககிட்ட இருக்கா? இல்லை சார், எங்கே இருக்காங்கன்னு தெரியாது சார். சுத்தம். இப்ப என்ன செய்யறதுன்னே தெரியலையே. நீ அந்த மீராவை பாத்திருக்கியா? நிறைய தடவை பார்த்துருக்கேன் மேடம். அந்த கல்பிரட் 2 பேருக்கும் மீராவை தெரியுமா? அது எப்படி மேடம் தெரியும்? அவங்க சம்பந்தமே இல்லாம மாடி வீட்டில் தானே குடியிருக்காங்க. சூப்பர் ஐடியா மாமா. என்ன ஐடியா? மாமா, இப்போ நான் தான் மீரா. இல்ல பாப்பா, நீ வீரா. ஐயோ இல்லண்ணே, நான் தான் மீரான்னு சொல்லிட்டு நானே உள்ள போறேன். என்னல விளையாடுதியா? அவனுங்க களவாணி பசங்கள கொலை பண்ணாலும் பண்ணிடுவாங்க. உள்ள போறதெல்லாம் டேஞ்சர். அதுவும் நீ பொம்பளை புள்ள வேற. மாமா, நான் பொம்பளை புள்ளதான், ஆனாலும் போலீஸ் மாமா. எல்லா ட்ரைனிங்கும் நானும் முடிச்சிருக்கேன். எது வந்தாலும் நான் சமாளிப்பேன். மீராங்கிற பேர்ல நான் உள்ள போறேன் மாமா.